Hallelujah. 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 தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துவீர்
அவர் தப்புவிப்பார், அவர் ஏந்துவார். நம்மளுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தேவன். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தேவன். ஹல்லேலூயா. 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 வேகமாக வசனத்தை கடந்து போவோம். சங்கீதம் 127 1. சங்கீதம் 127 சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுதொழில் பிரயாசம் விடுவார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுதல் பிரயாசம் விடுதா. If the Lord does not build the house, the workers cannot do anything. ஆண்டவர் வீட்டை கட்ட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் கட்டுகிற தேவன். அல்லேலூயா. அவர் உங்களை என்னையும் கட்டுகிற தேவன். அல்லேலூயா. உங்களை என்னையும் வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. உங்களை என்னையும் உயர்த்துகிறவர். சொல்லுங்க, உங்களை என்னையும் உயர்த்துகிறவர். உங்களை கனப்படுத்துகிற தேவன். உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன். உங்களுடைய சந்தோஷத்தால் நிரப்புகிற தேவன். அவர் உங்கள் மேல் வாட்சியாய் இருக்கிறார். அவர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வாக்கியம் சொல்லுகிறது அவர் கட்டுகிற தேவன் என்று. கர்த்தர் கட்டாராகில் அவர் கட்டாவிட்டால் அந்த கட்டுதலுடைய பிரயாசம் எல்லாம் வீண். அவர் கட்ட நினைத்தால் அதற்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் என்ன செய்ய முடியாது, செய்ய கொள்ள முடியாது. அவர் திறந்தால் அடைக்க முடியாது. அவர் அடைத்தால் ஒருவரும் திறக்க முடியாது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இப்போ நான் உங்கள் வாக்கியில் ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர் நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர். நம்முடைய குடும்பத்தை கட்டுகிற ஒரே தேவன் நம்முடைய தேவன். பிரியமானவர், ஆனால் குடும்பத்தை இடிக்கிற தேவன் அல்ல. இடிக்கிறது சாத்தானுடைய வேலை, அல்லது இடிக்கிறது உங்களுடைய தவறான எண்ணங்களா இருக்கிறது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. உதாரணமாக நான் 2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நகோமி. அவளுடைய சொந்த ஒரு பெத்லெகேம். அவள் பெத்லெகேமில் வாழ்ந்து கொண்டிருந்தால், பெத்லெகேம் என்று சொன்னாலே அது அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. இயேசு எங்கே பிறந்தார்? பெத்லெகேமிலே பிறந்தார். அப்ப இயேசு பிறந்த ஒரு பேர் பெத்லெகேம். அப்ப இயேசு ஒரு வீட்டில் பிறப்பார் என்று சொன்னால் அது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிறப்பார் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஆனால் இந்த பெத்லெகேம் என்று சொன்ன அந்த பெத்தேல், அது அப்பத்தின் வீடு என்று சொல்லக்கூடிய இந்த நிலவரத்தில் இருக்கிறதான அந்த நகோமி அந்த பஞ்சம் பிழைப்பதற்காக அவள் மோவாபு தேசத்துக்கு வந்தார். திரைக்கடல் ஓடி திறமையும் தேடு, கடல் கடந்து போய் என்ன செய், சம்பாத்தியம் பண்ணு அப்படின்னு பார்க்கிறோம். ஆகவே இவள் வேலை விஷயமாக, பிசினஸ் விஷயமாக அவர்கள் மோவாபு தேசம் வந்தார்கள். அவர்கள் சஞ்சரித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. லூத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவர்கள் மோவாபு தேசம் சஞ்சரித்தார்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். மோவாபின் தேசத்தில் போய் சஞ்சரித்தான் என்று சொல்லப்படுது. சஞ்சரித்தல் என்று சொன்னால் டெம்பரரி லைஃப், ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. இந்த இடத்திலிருந்து கொஞ்சம் இடத்தை தாண்டி போய் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இட் இஸ் நாட் பெர்மனன்ட். இவருடைய சொந்த ஊர் என்று சொல்வது எது? பெத்லெகேம். என் ஆண்டவர் பிறந்த போது கூட அவர் என்ன செய்தார்? பெத்லெகேமில் பிறந்தாலும் கூட அவர் எங்கே போனார்? யூதேயாவுக்கு போனார். அவர் எகிப்துக்கு போனார். ஆனால் குடியின் மதிப்பு எழுதுகிற நாட்களிலே
அவர்கள் சொந்த ஊருக்கு வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் டெம்பரவரி. ஆனால் சொந்த ஊருக்கு வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான இவளோ சொந்த ஊர்ல போய் டெம்பரவரி ஊரில் போய் செட்டில் ஆகிட்டான். அங்கே செட்டில் ஆகி தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணம் முடிப்பது தவறல்ல. எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் சூஸ் பண்ணப்பட்டதான குடும்பத்தில் ஒரு சம்பந்தம் பண்ணும்போது ஆசீர்வாதமாக இருக்கும். அது தப்பு இல்லை. அல்லேலூயா. ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையில் என்ன வச்சுக்கிறோம், ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க தன்னுடைய இனத்தாரிடத்திற்கு அனுப்பினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே அனுப்புகிறான்? ஆபிரகாமுடைய மனைவியாக சாராளுடைய கூட பிறந்தான சகோதரர் வீடு எங்க இருக்குது? அவர்கள் சீரிய தேசத்தில் இருந்தார்கள். அவர் சீரிய தேசத்தில் இருக்கிற பெண்ணை பார்க்க எலியாசாரை அனுப்புனதை பார்க்கிறோம். அதே போல யாக்கோபும் அப்படித்தான். அவர் தன்னுடைய சொந்த இடத்துக்கு போனான்னு சொல்லப்பட்டிருக்கு, இடத்தார் இடத்துக்கு போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே செட்டில் ஆகல. அவர் அந்த பெண்ணை திருமணம் பண்ணி தன் ஊருக்கு வந்தார்கள். இவர்கள் அங்கே போய் அந்த தேசத்தினுடைய மாப்பிள்ளையை பார்த்து அங்கே திருமணம் பண்ணிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, திரும்பி வந்த பாடு இல்லை. 3 வருஷமும் ஆச்சு, திரும்பி வந்த பாடு இல்லை. 4 வருஷம் ஆச்சு, திரும்பி வந்த பாடு இல்லை. 5 வருஷம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரல. இப்படி அங்கே 9 வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. தேவ பிள்ளையை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்துக்கு அபிஷேகம் நாம் பின்மாற்றத்தில் போவோம் என்று சொன்னால் திரும்பி வருவது சாதாரண காரியம் அல்ல. நீங்க ஒரு ஆராதனையை மிஸ் பண்ணா உங்க குற்ற உணர்வு வேலை செய்யணும். ஐயோ ஆராதனைக்கு போகவில்லையே என்ற குற்ற உணர்வு வேலை செய்தால் உங்க மனசாட்சி என்ன இருக்குது? சீவனோடு இருக்கிறது அர்த்தம். ஒரு ஆராதனை மிஸ் பண்ணியாச்சு, அடுத்த ஆராதனை மிஸ் பண்ணியாச்சு. 1 மிஸ் பண்ண எத்தனை தொடர்ந்து 3 மிஸ் பண்ண வருவோம். 3 மிஸ் பண்ணியாச்சு, நம்ம தொடர்ந்து மிஸ் பண்ணிடுவோம். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் கடைசி நாட்களில் எழுப்புவார்கள். ஒரு ஆராதனை மிஸ் பண்ணி உன் இறுதியை குத்தப்படல, உன் மனசாட்சியை மாதிக்கல, உன்னுக்குள் பிசாசின் வஞ்சிக்கிறாய் உள்ள புகுந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்கும்? அடுத்து ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது. ஏதோ ஒன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆராதனையை தொடர்ந்து பல வருஷங்கள் மிஸ் பண்ற, பல வாரங்கள் மிஸ் பண்ற வாழ்க்கையை பாருங்க, 0வில் தான் போய் முடிங்க. அது மைனஸ் எல்லாம் போகுமே தவிர பிளஸ் அடிக்காது, போகவே போகாது. வேதம் அப்படித்தான் சொல்லுது. எப்படி? எபிரேயர் 25ஆம் அதிகாரம், சிலர் ஓய்வு நாளை விட்டு விடுவதை போல நாமும் விட்டு விடாததற்கு படவும் சொல்லப்படுது. அதை விட்டு விட்டா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது, ஏதோ ஒரு காரியம் குடும்பத்தில் நடக்க போகிறது, ஏதோ ஒன்று அவர் இழக்க போகிறார்கள், ஏதோ ஒன்று அவருடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. அர்த்தம் பிரியமானவர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படி மிஸ் பண்ணவங்க நீங்க பாருங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனா அவங்க போய் கேட்டு ஏன் வரலன்னா ஏதோ ஒரு நல்ல பதிலை சொல்லுவார்கள். சொந்தக்கார் வந்து விட்டார்கள், என்னுடைய ரிலேஷன் வந்து விட்டார்கள், எனக்கு வேலை வந்து விட்டது, எனக்கு டியூட்டி வந்து விட்டது, அல்லது எனக்கு தலைவலி, அல்லது எனக்கு காய்ச்சல், ஏதாவது நியாயமான ரீசனான பதிலை சொல்லுவார்கள். பிசாசு அப்படி சொல்ல வைப்பான். தேவ பிள்ளையே, நாங்கள் லீவு போட என்ன சொல்லுவோம்? எனக்கு நேரத்தில் பல்ல பிடிக்கிட்டு வந்துருக்கோம், பல்லு மாற்றம் செஞ்சுட்டு வந்தோம், எனக்கு பல்லு வலிக்க தான் செய்யுது. அந்த பல்லு வலிக்கு சொன்னால் பிசாசு வேலை. கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம். அங்கே போனால் அங்கே 10 வருஷம் ஆச்சுங்க, திரும்பி வரல. தேவன் எதிர்பார்த்தா வருவான் வருவான் வருவான், இது வரவே இல்லை. கடைசி என்ன நடந்தது? 3 பேர் அவுட்டுங்க. நவோமி புருஷன் அவுட்டு, மக்களோன்னு அவுட்டு, கிளியோனும் அவுட்டு, எல்லாமே டோட்டல் அவுட். அப்போ இந்த வீடை கட்டத்தான் கர்த்தர் அழைத்தாரே தவிர அழிக்கிறதுக்கு அல்ல. பிரியமானவர்களே, அழிவை தேடிக்கொண்டது அவர்கள் தவிர தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒரு அழிவு வருகிறது, ஒரு வீழ்ச்சி வருகிறது, தேவனால் அல்ல, தேவன் அழிக்கிறவரும் அல்ல. நீங்கள் தெரிந்து கொண்ட பாதை. ஒரு தேசத்தை அழிக்க முடியாத தேவதூதர்கள் வருகிறார்கள்,
வரும்பொழுது அந்த லோத்து இருந்த ஒரு சோதம் குமரா பட்டணம், பயங்கரமான பாவத்தை நிறைந்த பட்டணம், அதை அழிக்க வரும்பொழுது தேவன் லோத்தையும் லோத்து வீட்டில் உள்ள அனைவரையும் அவர் பாதுகாக்க வந்தார் என்று சொல்லப்படுது. அப்ப நம்முடைய தேவன் யார்? பாதுகாப்பா. தேசத்துக்கு அழிவு வந்தாலும் நீதிமானாகிய உங்களை பாதுகாப்பார், ஆராதிக்கிற உங்களை பாதுகாப்பார், தேவனுடைய ஆலயத்தை மிஸ் பண்ணாத உங்களை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆனா என்ன பிரச்சனை தெரியும்? ஆலயத்துக்கு வந்துடணும். பிசாசு ஆலயத்துக்கு போகும்போது குடும்பத்தில் சண்டை உண்டாக்குவோம். புருஷன் மனைவி சில கசப்பு, சில வைராக்கியம், சில காரியங்களை உண்டாக்குவோம். என்ன அர்த்தம் தெரியுமா? உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? சின்ன பிரச்சனை, சின்ன கசப்பு தான், இன்னைக்கு ஆலயம் வேண்டாம், ஆலயம் அடுத்த வாரம் பார்த்துக்கிறோம். சரி, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் சாப்பிடாம இருப்போமா? சொல்லுவாப்பா. ஒரு வேளைக்கு 4 வேளை கூட சாப்பிடுவோம், கொஞ்சம் ருசியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடுவோம். ஆனால் 6 மட்டும் போக மாட்டோம். வீட்டில் சின்ன பிரச்சனைங்க, பக்கத்தில் பிரச்சனைங்க, இன்னைக்கு எதுக்கு ஆலயம்? இதெல்லாம் ஞாபக புஸ்தகம் எழுதப்படும். எங்கே எழுதப்படும்? வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் நாம் தான் அழிவுக்கு காரணமே தவிர தேவன் அழிவுக்கு காரணம் அல்ல. தேவன் அழிக்கிறவர் அல்ல, அவர் கட்டுகிற தேவன். பிரியமானவர்களே, இப்படித்தான் நகோமியுடைய வாழ்க்கையில 3 பேரை இழந்தாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 5 நிமிஷம் படிக்கிறேன். அதுக்கு அடுத்து வாசிங்க ஒரு சின்ன காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 30ஆம் வசனம். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும். லூக்கா 14:28-30. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு திராணி இல்லாமல் போனார். பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவுள். அல்லேலூயா. அப்ப ஒரு காரியத்தை செய்வதற்கு you must plan. நீங்க திட்டமிடுங்கள் பிரியமானவர்களே. அப்போ நகோமிய வாழ்க்கையில் ஒரு திட்டம் கிடையாது. நகோமியை புரிஞ்சு அவனுக்கு ஒரு திட்டம் கிடையாது. போய் பிசினஸ் தானே பண்ண, பண்ணிட்டு வந்துட வேண்டியதானே, நீ அங்கே போய் செட்டில் பண்ண, அதுதான் அழிவு உண்டாக்கிடுச்சு. அப்போ ஒரு கோபுரத்தை கட்டு விடுவதற்கு முன்னாடி அதை உட்கார்ந்து அதோட எவ்வளவு செலவாகும், எப்படி நடத்தலாம், என்ன பண்ணலாம் என்பதை உட்கார்ந்து கணக்கு பார்க்க கடவன். அப்படி கணக்கு பார்க்கிறவன் வாழ்க்கையில் என்ன வராது? தோல்வி வரவே வராது, தவறு வரவே வராது, நஷ்டங்கள் வரவே வராது. பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு இயர் எந்த கணக்காரன் கணக்கு வழக்குகளை செலவுகளை பார்க்கிறானோ அவன் வாழ்க்கையை அச்சீவ் பண்ணிடுவான். எவன் ஒருவன் கணக்கு வழக்கு பார்க்கலையோ அவன் சீக்கிரம் போண்டி ஆயிடுவான். அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு வருகிற ஒரு அஞ்ஞான விசுவாசி நல்லதான் கடவுள் செஞ்சார். கடையில் ஒரு குறையும் கிடையாது, நிறைய ஜாமான ஏற்றுங்க, நிறைய வந்துச்சு. நான் அவருக்கு சொன்னேன், ஐயா உங்க மனசுல சரியா கணக்கு பார்த்து நீங்கள் செய்தீர்கள் சொன்னால் இந்த கடை இன்னும் பெரிய கடையாய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் அவர் அதை கேட்கல. என்ன வேகமாக ஓடியது கடை, உற்சாகமாக தான் இருந்தார்கள். ஆனால் வேகமாக கடையை மூடிட்டான். கடை நேற்று வேகமாக முடிச்சார். அப்போ கணக்கு வழக்கு பார்க்காத வாழ்க்கையில முன்னேற முடியாது. அல்லேலூயா. சில கடையில போய் பாருங்க, மெடிக்கல் ஒரு மாத்திரை வாங்கினா டக்குன்னு எழுதுவான், இந்த மாத்திரை திருப்பி இந்த மாத்திரை இல்லைன்னு எழுதுவான். அதே மாதிரி ஹோட்டலில் சாப்பிட போங்க, இட்லி சட்னி சாம்பார் அவங்க குறிக்கிறாங்க. ஏன்? அடுத்து இது எப்படி டெவலப் பண்றது ஒன்று, இன்னொன்று என்ன பொருள் அதிகமாக வித்துருக்கிறது அதை அதிகமாக வாங்கி வைப்பான் இல்லைங்களா? இட்லி அதிகமாக இட்லி அதிகமாக சொல்லுவான், பொங்கல் அதிகமாக பொங்கல் அதிகமாக சொல்லுவான். ஏன்? வாழ்க்கையில் திட்டமிடுகிறோம் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிட வேண்டும். அல்லேலூயா. If you plan to fail, you fail to plan. நீ திட்டமிடுவதற்கு தவறினால் தவறுவதற்காகவே திட்டமிடுகிறாய் என்ற அர்த்தம். இது ஆங்கில பழமொழி.
அப்படி நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட வேண்டும். கோபுரத்தை கட்டுவதற்கு முன்னாடி அதை குறித்த ஒரு பிளான் இருக்கணும், ஒரு திட்டம் இருக்கணும். அதோட செலவு குறித்து சரியா யோசிக்கணும் பிரியமானவர்களே. அப்படி யோசித்தா நாம் அச்சீவ் பண்ணிடலாம் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக மௌனாமத்தமான ஒரு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில மாத சம்பளம் எவ்வளவு, அந்த சம்பளத்துல எவ்வளவு கற்றலுக்குரியது, மீதம் இருக்கிறது எவ்வளவு, இந்த மீதத்தை எப்படி ரன் பண்ணுவது, எப்படி செலவழிப்பது, ஒரு திட்டம் போடலைன்னா அந்த குடும்பம் போடலாம். சிலர் சொல்லுவாங்க, சம்பளம் வாங்குறவங்க மாசம் மாசம் சம்பளம் வாங்குறவங்க 50,000 சம்பளம் வாங்குறாங்க, ஃபர்ஸ்ட் வீக் கோல்டன் வைக்குவாங்க. ஏன்னா நல்ல அழகாக செலவழிப்பாங்க இல்லையா? கறி தான், மீன் தான், முட்டை தான், ஒரு கறி எடுக்க மாட்டாங்க, எல்லா கறியும் எடுத்துக்குவாங்க ஒரே வாரத்தில். ஒரு நாளைக்கு ஆட்டுகள் இருந்தாலே போதும், அடுத்த வாரம் வேற கறி எடுத்துக்கலாம், நம்ம மாற்றிக்கலாம். இது ஒரே ஒரு அம்மா நம்ம சர்ச்சைக்கு வந்திருக்காங்க, ரொம்ப உற்சாகமா. அவங்க வீட்டில் பாருங்க ஒரே நாள் 2 கறி இருக்கும், ஆட்டு கறி இருக்கும், அந்த கறி சிக்கன் கறி இருக்கும். கடையில் என்னாச்சு பாருங்க, அவங்க வச்சு இந்த கடை எடுத்துட்டு கடையை போண்டி ஆயிடுச்சு, இஷ்டம் போல சாப்பிட்டு இஷ்டம் போல பிடிச்சு. அல்லேலூயா. நீங்க வருமானத்தை திட்டமிடாவிட்டால், அதே போல வாழ்க்கையை திட்டமிடாவிட்டால், குடும்பத்தை திட்டமிடாவிட்டால் கர்த்தர்கள் குறை சொல்லவே முடியாது. அல்லேலூயா. ஒரு லிட்டர் வாங்கினா இத்தனை நாளைக்கு ஓடுவோம் இல்லையா? அதை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா ஒரு பக்கம் கொலஸ்ட்ரால், ஒரு வியாதி, ஒரு பக்கம் நஷ்டம் தான் வரும். எல்லாம் யூ ஹேவ் டு பிளான் ஃபார் தட். அல்லேலூயா. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கட்டாராகில் அவர் கட்டணுங்க. அவர் கட்டணுங்க. அவர் எப்படி கட்டுவார்? அவரை நீங்க கேட்கணும், அவரை நீங்க பேசணும், அவரோட உறவாடணும், அவரோட ஜெபம் பண்ணணும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? திட்டத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் திட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆமா, பிளான் இல்லாத ஒரு வாழ்க்கை, வரைமுறை இல்லாத வாழ்க்கை. அப்படி வாழ்கிறதுனால தான் இழப்பு, நஷ்டம், கஷ்டம், கடன் ஓவர் ஆயிடுங்க. கடன் வாங்காமல் வாழ பிரயாசப்படணுமே தவிர கடன் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமாம், கடன் வாங்கினா என்ன தெரியுமா? கடைசியில் உள்ளதையும் கொடுத்துட்டு பிளாட்ஃபார்மில் போய் நிற்கணும். நீங்கள் அநேகப்படுத்தான், ஐயோ கடன் வாங்குறது சிலர் அஞ்சவே கிடையாது. மனம் போல இருக்கிறதை வச்சு வாழ்க்கையை நடத்த பழகுவதை தவிர கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்தக்கூடாது பிரியமானவர்களே. ஆகவே யூ ஹேவ் டு பிளான். என் ஆண்டவர் உங்களை கட்டுகிறவர், குடும்பத்தை கட்டுகிறார், பிள்ளைகளை கட்டுகிறார், நம்முடைய தொழிலை கட்டுகிறார், நம்முடைய பிரயாசங்களை கட்டுகிறார், எல்லாவற்றையும் கத்தனை செய்கிறார், வர்த்திக்கப்படுகிறார். ஒரு அல்லே சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சதா காலம் நாம் நம்மோடு கூட வாக்கு பண்ண நம்மளோட தான் இருக்கிறார். ஆனா அதுக்காக அவரை கேட்காம முழுசை கடன் வாங்க கூடாது. மோகன்தாஸ் ஒரு தடவை சொன்னார், கடன் மேல கடன் எப்படி வந்துச்சு? அந்த செய்முறை, இந்த செய்முறை, அந்த செய்முறை, அந்த செய்முறை இருந்தா செய்யுங்க, வேண்டாம்னு சொல்லல. இல்லைன்னா கடன் வாங்கி செய்யாதீங்க. ஒரு மாதத்துல பல செய்முறை வரும். எத்தனை கடன் வாங்குவீங்க? உங்க சம்பளமோ கொஞ்சம். அப்ப கடன் மேல கடன் பழி சொல்ல முடியுமா? ஆண்டவர் மேல குறை சொல்ல முடியுமா? முடியாது. தெய்வ பிள்ளைகளை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் தேவையான ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் நமக்கு கண்டிப்பாய் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு நிறைய பணம் கொடுப்பார். அந்த பணத்தை செலவழிக்க கற்றுக்கணும். ஆமா, ஆலயத்துக்கு சிலருக்கு வர முடியாது. ஆனால் ஊரெல்லாம் சுற்றுக்கு நேரம் இருக்கும், காலம் இருக்கும், சமயம் இருக்கும், பணம் இருக்கும். கோயிலுக்கு வரல, காணிக்க போட காசு இல்லைங்க. காணிக்க போட காசு இல்லை. மற்ற ஊருக்கு போட காசு இருக்கா சொல்லுங்க. எந்தெந்த ஊருக்கு போகிறோம் இல்லையா? பாப்போம் பஸ் இருக்கா இல்லையா, கார் அப்படி டேக்ஸ் அப்படி போவோம். ஆனால் கோயிலுக்கா ஐயோ காசே இல்லை, 500 ரூபா கொடுத்து 1000 ரூபா கோயிலுக்கு வரணும். கத்துக்கிற பார்க்குறாரு. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க, கர்த்தருடைய ஆலயம் நம்ம முக்கிய பிரியமானவங்க. உங்களை என்னையை வாழ வைப்பது 122:9 சங்கீதம் 122:9 நம்ம எழுத. கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன்.
இருந்தா போதும். அடுத்து அவர் வேலை 24 hours தூங்கவே மாட்டான். நீங்க ஒரு 1 hour உட்காந்துட்டு போயிருவீங்க. ஆனா அவர் என்ன செய்யறாரு, நீங்க 1 hour தான் உட்காந்துட்டு போறீங்க, 23 மணி நேரம் அவர் தூங்காம இருக்கார். என் மகளுக்கு நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. ஆனா நீ கோயிலுக்கே வரலைன்னா அவர் எப்படி தேடுவார்? கர்த்தரை தேடுறவனுக்கு தேடாதவனுக்கு எல்லா நன்மையும் போயிடும், இருக்கிற நன்மையும் போயிடும், இருக்கிறது போயிடும். இப்போ உடனே தெரியாது, போகிறது உடனே தெரியாது. ஒரு மரம் வேகமாக விழுந்துருது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள பூச்சரிச்சு அந்த மரம் அப்படியே பூச்சரிச்சு ஒரு நாள் டப்புன்னு விழுந்துருப்பாங்க. அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகர் விழுந்து போகிறது அப்படிதான் பிரியமானவர்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் கட்டுகிறது. கர்த்தர் வேதனை சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டணும் பிரயாசம். நீங்க கர்த்தர் கட்ட ஆரம்பிச்சோம்னா உங்க பிரயாசம் பலனை உண்டாகும். உங்க பிரயாசம் என்ன செய்யாது, வீண் போகவே போகாது. ஏன்னா அவர் கட்ட ஆரம்பிச்சுட்டார். இப்போ உங்க பிரயாசம் நீங்க பாடுபடுறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் என்ன செய்யணும், பலனை உண்டாக்கும். அல்லேலூயா. கண்கள் முடிச்சாங்க. பரலோகத்தில் அவனையும் கருமையான காத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.